இந்த ஏற்புரை வழங்குறதுல இருக்கிற பெரிய சிக்கல் வந்து நினைவு மறதியும் ஒன்றுதான். அன்புக்கு தம்பி லக்ஷ்மி அவர்கள் என்னை வந்து ரொம்பவும் பொறுத்துக்கணும். லக்ஷ்மிகாந்தன் இந்த நிகழ்ச்சி சாத்தியமாவதற்கு 2 பேர் தான் இங்க காரணம். ஒன்று சாரோன், இன்னொன்று லக்ஷ்மிகாந்தன். கொஞ்சம் லக்ஷ்மி அப்படி கூட நிக்கலாம் நீங்க. அவர் வந்து பார்க்கறதுக்கு எப்படி ஸ்டைலா இருக்காரு பாருங்க. அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு தோழரு. நிறைய விளம்பர படங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறவர். ஆனா நீங்க வந்து கவலைப்படாம காலையில வந்து சேருங்கண்ணா, நம்ம மீதியெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பின்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பே அவர்தான். எனவே அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பொறுத்துக்கணும் தம்பி. ஒரு முதல் தொகுப்பு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன பேசுவாங்க, என்ன மாதிரியான விமர்சனங்கள் வரும், அப்புறம் வரக்கூடிய நண்பர்கள் வந்து எப்படி அந்த கதைகளை எடுத்துப்பாங்க, இப்படின்னு பல வகையான கேள்விகள் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய உணர்வெழுச்சி அன்னைக்கு வந்து இருந்தது. நமக்கு ஒரு சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு, ஒரு பெரிய எழுத்தாளனா இந்த இலக்கிய உலகத்துல வந்து நம்ம இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சாரோன் சொன்னாரு. ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள யானை நுழையிறது போல அப்படியெல்லாம் வந்து எந்த உணர்வும் அன்றைக்கு எனக்கு தோணல. ஆனால் அந்த விமர்சனங்களை படித்த போது எனக்கு அப்படி தோணியது. அதே மாதிரியான ஒரு மன உணர்வு, வேறு வகையான ஒரு மன உணர்வு ஒரு 8 தொகுப்புகள் வந்த பிறகு கூட தங்கி இருக்கிறதை நான் வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சியாகத்தான் நான் நினைக்கிறேன். எப்பவுமே அந்த மாதிரியான ஒரு உணர்விலிருந்து நீங்கள் வெளியேறுகிற போதுதான் இந்த உலகத்தை நீங்கள் இயல்பாக பார்க்க முடியும் என்று எனக்கு தோன்றுது. உண்மையிலேயே இன்னைக்கு எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. அண்மையில அல்லது நான் அறிந்த வரைக்கும் இதை போல ஒரு சிறுகதை தொகுப்புக்கு ஆழமான விரிவான ஒரு ஆய்வு அரங்கம் கூட்டம் நடந்திருக்குமா என்று எனக்கு தெரியல. அப்படி என்றால் உண்மையிலேயே நான் பேறு பெற்றவன் தான். அந்த வகையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அன்பார்ந்த தோழர்கள் சுடர்விழி, சாரோன், ரகசியன் சாம்ராஜ், வசந்தபாலன் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நெகிழ்ச்சியையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு இவங்க எல்லாருமே ஒரு வகையில எனக்கு மிக நெருக்கமானவர்கள். சாரோன் என்னுடைய மைத்துனர் என்பதை தாண்டி அவர் ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர், மிகவும் ஆவேசமானவர், ஒரு நியாயத்தின் பால் நிற்கக்கூடியவர். அவருடைய கரியோடன் என்கின்ற அந்த தொகுப்பு வந்திருக்கிறது, கடந்த ஆண்டு வந்தது. தமிழில் அண்மையில் வந்த மிகச்சிறந்த சிறுகதை தொகுப்புகளில் அந்த தொகுப்பும் ஒன்று. அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கதைகள் வேறு யாராலும் எழுதப்பட முடியாத கதைகள் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதே போலதான் தம்பி ரகசியன், ரொம்ப ரொம்ப முக்கியமாக இயக்குனர் தமிழ் அவர்கள். சேத்துமான் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கே ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும். ஒரு பன்றிக்கரியை சாப்பிடுகிற ஒரு அந்த நிகழ்ச்சியை ஒரு திரைப்படமாக எந்த விதமான பூச்சும் இல்லாம எடுக்கிறார். நான் அந்த படத்தை பார்த்த பிறகு இந்த யூடியூப்ஸ்க்கு வந்து பேசுகிற போது நான் ஒண்ணு சொன்னேன். சாப்பிடுவது என்பதுதான் இந்த உலகத்துல மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அது ஒரு அரசியல் செயல்பாடாகவும் இருக்கிறது. நான் என்னதான் நினைத்தாலும் இந்த மேடையில நான் என்ன சாப்பிட்டு வந்தேன்றதை உடனடியாக வெளிப்படையாக என்னால் சொல்ல முடியாது. இங்க இருக்கிற நிறைய பேர் சாப்பிட்டீங்களான்னா சாப்பிட்டேன், நான் மதியானம் மீன் குழம்பு சாப்பிட்டேன், நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன். ஆனா எல்லா இடங்களிலுமே இதை சொல்வது என்பது முடியாது. என்னுடைய புலன் என்று ஒரு கதை இருக்கும். ஒருத்தன் அவன் ஆதிக்க சாதி ஆளு, ஆனா அவன் தன்னை மிக எளிமையாக ஒரு தலித்தாக எல்லா இடத்துலையும் காட்டிப்பான். அவனுக்கு எந்த விதமான கூச்சமும் அதுல வந்து இருக்காது. ஆனா அவன் ஒரு தலித், ஒரு இடத்துல போய் ஆதிக்க சாதியாளனாக நடிப்பதற்கு கூட அவனால் முடியாது. பயங்கரமாக தவிப்பான். எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையிலிருந்து தன்னை யாருன்னு இவங்க கண்டுபிடிச்சு கழுத்துல கைய வச்சு துரத்திடுவாங்களா அப்படின்னு பயப்படுவான். எங்க அடி விழும், எங்க கொல்லப்பட்டு விடுவோமோ என்று அவன் வந்து அச்சப்படுவான். அப்ப
இந்த உலகத்துல 2 எதிர்மைகள் இருக்கின்றன. இந்த 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 எதிர்மைகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் என்பது உணவிலிருந்து, உடையிலிருந்து தொடங்குகிறது. அந்த படம் உண்மையிலேயே இந்திய திரைப்படங்களில் அல்லது நான் உலக திரைப்படங்களை நான் பார்க்கிறவன். அது கல்லூரி காலத்திலிருந்தே தொடங்கினது. அண்மையில கூட நான் வந்து மீண்டும் மீண்டும் சில படங்களை பார்க்கணும்னு சொல்லி எனக்கு பிடிச்சமான மெலினாவை எடுத்து மறுபடியும் ஒரு முறை நான் பார்த்தேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்ப உலக திரைப்படங்களிலேயே, இந்திய திரைப்படங்களிலேயே சேத்துமானுக்கு மிக தனித்த ஒரு இடம் உண்டு. அதை போல ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கு மிகப்பெரிய துணிச்சல் வேணும். அப்ப அதே மனநிலையோடு அவர் வந்து எலெக்ஷன் திரைப்படத்தை எடுக்கணும்னு தமிழ் பேசிட்டு என்னிடத்தில் வந்தார். அந்த படத்துல தான் நான் முதல்ல ஒரு திரைப்படத்துல வசன கர்த்தாவாக வேலை செய்கிறேன். அப்ப அவர் மிக நெருக்கமான ஒரு படைப்பாளி, மிக நெருக்கமான ஒரு காட்சி வழியிலான ஒரு படைப்பாளி. தம்பி ரகசியனுடைய கவிதைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மிக நீண்ட காலமாக நான் வசந்தபாலனை தொடர்கிறேன். வெயில் திரைப்படத்தை நான் ஒரு டென்ட் கொட்டாயில தான் பார்த்தேன். இப்ப அந்த டென்ட் கொட்டாயே எங்க ஊர்ல இல்லை. அந்த டென்ட் கொட்டாயில அந்த திரைப்படமே வந்து டென்ட் கொட்டாயில படம் ஓட்டுறவங்களை பத்தி பேசக்கூடிய ஒரு படம் தான். அவருடைய எல்லா படங்களுமே ரொம்ப எனக்கு பிடித்தமானது. அவருடைய படங்கள்லயே வந்து அங்காடி தெருவுல வந்து ஜெயமோகனோட ரொம்ப முக்கியமா தமிழும் சரி வசந்தபாலனும் சரி இலக்கியவாதிகளோடு வேலை செய்கிறவர்கள் அப்படின்றதுல எனக்கு அவர்கள் மீது ஒரு தனித்த ஒரு மரியாதையும் அன்பும் உண்டு. ஜெயமோகனை ரொம்ப அற்புதமாக அந்த படத்துல வந்து அவர் பயன்படுத்தி இருப்பார். தன்னுடைய காதலிய வந்து அவன் பாப்பான், அவ 2 பேருமே பேசிக்குவாங்க. அவன் ஏதோ ஒண்ணு சொல்லுவான். இந்த சம்பவத்தை தன்னுடைய தோழி கிட்ட அவ வந்து விவரிச்சிட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்லிட்டானா, அவன் மனசுல இருக்கிறத நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்பான். அப்ப வந்து ஒரே ஒரு வரியில அவ என்ன சொல்லுவா, அவ என்ன ஒரு கமர்ஷியல் படமா இருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த இடத்துல அவ சொல்லுவா சிரிச்சேன் அப்படின்னு அவ சொல்லிடுவா. இப்ப இந்த இடம் இருக்கிறது, அது வந்து ஒரு படைப்பாளியினுடைய உலகத்தில் பயணம் செய்யாத ஒரு இயக்குனரால் அந்த இடத்தை சாத்தியப்படுத்தவே முடியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் வசந்தபாலன். அது மட்டும் இல்லாம ஒரு படம் பண்ணலான்னு இருக்கிறேன் சார், நான் ஒரு கதை, உங்க கதை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டபோது தான் நான் வந்து சாகச தாத்தா இதை படிச்சு பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை படிச்சுட்ட பிறகு ரொம்பவும் இங்க எப்படி அவர் பேசினாரோ அதே போல அந்த உணர்ச்சி வேகத்தோட தான் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தார். ஒவ்வொரு முறை அவர்கிட்ட பேசுகிற போதும் கடைசியா நீங்க என்ன படிச்சீங்கன்னு கேட்பார். என்ன நூல் படிச்சீங்க, என்ன சினிமா பார்த்தீங்க சார் அப்படின்னு கேட்பார். நானும் அவருடைய அன்றாட அந்த இணைய செயல்பாடுகளை பார்த்துட்டே இருக்கிறேன். எங்கேயாவது ஒரு நூல் பற்றி அவர் பேசுகிறார், ஏதாவது ஒரு நூலை பற்றி பதிவிடுகிறார். அந்த அளவிற்கு மிக இயல்பாக அந்த படைப்பு தன்மையை பறிபோய் விடாத மாதிரியான ஒரு தன்மையோடு காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. இப்படியான ஒரு படைப்பாளிகளுடைய குழுவோடு இங்க இந்த தொகுப்பினுடைய ஒரு அறிமுகம் நிகழ்ந்திருப்பது என்பது எனக்கு மிகவும் பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. அன்பார்ந்த நண்பர்களே, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படின்னு சொல்றது ஒரு படைப்புக்கு தேவை. என்னிடத்துல அது இருக்கு அப்படின்னு சொல்லி சாம்ராஜ் பேசிட்டு போனார். சாம்ராஜினுடைய கதைகளை பற்றி தனியாக பேச வேண்டும். அவர் நிறைய அற்புதமான சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒரு துணை நடிகையாக இருந்து வாழ்க்கையை தொலைக்கின்ற ஒரு மனுஷியை பற்றி அவர் எழுதிய ஒரு பிரமாதமான ஒரு கதை. அவரிடத்துல நான் நிறைய பேசியிருக்கிறேன். அவர் ஒரு கவிஞராகவும் ஒரு நாவலாசிரியராகவும் இருக்கக்கூடியவர். இந்த அவர் சாம்ராஜ் அவர்கள் சொன்ன அந்த அரசியலோடு முரண்படாத, பிணங்காத ஒரு கலை என்னுடையது அப்படின்னு அவர் வந்து சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு படைப்புக்கு அரசியல் தேவைப்படுகிறது அல்லது ஒரு படைப்பில் அரசியல் இருக்கிறது. உங்களையும் மீறி அது பீறிட்டு விடுகிறது. ஏதோ ஒரு சொல்லிலே, ஒரு சொற்றொடரிலே, அல்லது ஒரு காட்சி சித்தரிப்பிலே, அல்லது நீங்கள் அந்த கதையினுடைய முடிவை நீங்கள் எங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல
அப்படி அது நிச்சயமாக உங்களை காட்டி கொடுத்து விடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சுஜாதாவினுடைய மத்தியமர் கதைகளை நீங்க படிச்சு பாருங்க. பாலகுமாரனின் அன்று பெய்த மழை என்று ஒரு கதை இருக்கிறது, அதை நீங்க படிச்சு பாருங்க. அல்லது சுந்தரராமசாமியினுடைய பிள்ளை கெடுத்தால் விளையை படிச்சு பாருங்க. அல்லது ஜெயமோகனுடைய 100 நாற்காலிகளை படிச்சு பாருங்க. அல்லது அவருடைய பல்லக்குன்னு ஒரு கதை இருக்கு, அதை படிச்சு பாருங்க. இப்படி ஏகப்பட்ட கதைகளை சொல்லிட்டே போகலாம். ஒரு அரசியல் என்பது எப்படி அந்த படைப்பின் வழியாக வெளிப்படுகிறது என்பதை இந்த படைப்புகளின் வழியாக நீங்க சொல்லிக் கொள்ளலாம். மௌனிய தமிழ் சிறுகதையினுடைய பிதாமகர் அப்படின்னு சொல்லுவாங்க, திருமூலர் அப்படின்னு சொல்லி. ஆனா அதே மௌனி தான் ஒரு கதையில என்ன எழுதுறாரு, ஒரு இடத்துல அவளுடைய கண்ணம் நன்கு பாலிஷ் போடப்பட்ட ஷூவினுடைய பளபளப்பை போல இருந்ததுன்னு எழுதுறாரு. ஒரு எழுத்தாளனால எப்படி ஒரு ஓமையை இப்படி ஒண்ணு தர முடியும்? அப்ப அந்த இடத்துல மௌனி தானாகவே வெளிப்பட்டு விடுகிறார் அந்த இடத்துல. இதுதான் ஒரு படைப்பு செய்யக்கூடிய பெரிய நன்மையாகவும் இருக்கிறது, தீமையாகவும் இருக்கிறது. இது அது அவனையும் மீறி வெளிப்பட்டுறது. அப்ப இதை போன்ற அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட எழுதுறதுன்றது ஒரு பக்கம். இன்னொன்று, ஒரு கலை சார்ந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக கையாளுவது, அந்த 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 தன்மையை சிதையாமல் பார்த்து கொள்வது என்பது. மார்க்ஸ் ரொம்ப தொடக்கத்துல சொன்னார், தலித் படைப்பாளிகளுக்கு, ஒடுக்கப்பட்ட படைப்பாளிகளுக்கு மாபெரும் சவால் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்கு இல்லாத சவால்னா அவர்களுடைய உணர்வு சார்ந்த விஷயத்தையும் எழுதணும், கலை சார்ந்த விஷயத்தையும் ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் கடந்துதான் என்னுடைய கதைகள் வருகின்றன. ஆனால் நண்பர்களே, இந்த அரங்கத்துல நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக புனித பாண்டியன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து அவர் ஒரு சிறுகதையை வாசித்திருப்பாரா, அவர் நாவல் வாசித்திருப்பாரா என்பது எனக்கு ஐயந்தான். ஏன்னா அப்படி நிறைய பேர் இங்க உண்டு. எனக்கு தெரியும், சத்யராஜ் அவர்கள்கிட்ட நான் பேசியிருந்தேன்னா அவர் ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய, என்னுடைய புத்தகங்களை படிக்கக்கூடியவர் தான். அவர்கிட்ட சிறுகதை நூலை நான் கொடுத்த போது அவர் என்ன சொன்னார், சார் நான் ஃபிக்ஷனை படிக்கிறதில்ல, நான் ஃபிக்ஷன் பண்ணதான் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னார். அது போல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நண்பர்களே, இந்த உலகம் கதைகளால் ஆனது, உங்கள் அரசியல் கதைகளால் ஆனது, உங்களுடைய வாழ்க்கை கதைகளால் ஆனது, உங்களுடைய பாடுகள் கதைகளால் ஆனது. எல்லாமே இங்கு கதைகள் தான் தீர்மானிக்கின்றன. ராமனையும் சம்புகனையும் அல்லது பஞ்ச பாண்டவர்களையும் அல்லது திரௌபதியையும் நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப எல்லா வகையிலுமே கதைகள் தான் இந்த சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன, கதைகள் தான் இந்த சமூகத்தை தீர்மானிக்கின்றன. அந்த வகையில இங்கு எழுதப்படாத கதைகள் நிறைய இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் 80களையும் 90களையும் தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இன்னும் பின்னாடி போனா ஒரு 60கள் 50கள் அல்லது அதையும் தாண்டி கூட எழுதலாம் போல தோன்றுகிறது. என்னுடைய பாட்டியின் கதையை இன்னும் தாண்டி, என்னுடைய வேலூர் மண்ணினுடைய கதையை, அங்கு எப்படி திப்பு சுல்தானுடைய மகன் கொல்லப்பட்டான் என்ற கதையை, குடியேற்றத்தின் வழியாக எப்படி மராத்தியர்கள் நுழைந்து தமிழ்நாட்டை சிதறடித்தார்கள் என்கின்ற கதையை, ஒருவேளை அந்த கதையை நான் எழுதினேன் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்றெல்லாம் நான் யோசித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு குறிப்பு உங்களுக்கு நான் சொல்லணும், சிவாஜியினுடைய படைகள் குடியேற்றத்தில் இருக்கிற ஒரு கணவாயின் வழியாக நுழைந்து வேலூரின் வழியாக அவர்கள் ஆரணி அப்படி போகிறார்கள். அந்த குறிப்பு நூல் சொல்கிறது, பிரிட்டிஷ் எழுதிய குறிப்பு நூல், 4 நாட்கள் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருந்தது, பற்றி எரிந்தது, தீ பற்றி எரிந்தது, சூறையாடினார்கள் என்று எழுதுகிறார்கள். இந்த படையை தான், இந்த வீரனைத்தான் மாபெரும் வீரனாக இன்றைக்கு இந்தியா கொண்டாடி கொண்டிருக்கிறது. இவனைத்தான் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள், வற்புறுத்துகிறார்கள். மாவீரன் சாம்ராட் சிவாஜி என்று சொல்கிறார்கள். வழியில் எதிர்பட்டவர்களை எல்லாம் கிழித்து கொண்டிருக்கிறார்கள். வேலூரை சுற்றி, அங்க இருக்கிற கோட்டையை சுற்றி வெறும் பிணங்களும் மனித சதை குவியல்களும் தான் இருந்தன என்று அந்த குறிப்புகள் சொல்கின்றன. அப்ப இதையெல்லாம் நீங்கள் எழுதினால் இந்த உலகம் உண்மையிலேயே, தமிழ்நாடு தாங்காது. இதை
அந்த 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 எழுதுகிறவன் இருப்பானா என்பதே சந்தேகமாக இருக்கிறது எனக்கு. அப்படியான ஒரு காலத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே கதைகள் மிகவும் வீரியமானவை, கதைகள் மிகவும் வன்மையானவை, கதைகள் மிகவும் ஆபத்தானவை அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். ஒரு கதையை எழுதுவது என்பது சாதாரணமானது அல்ல. அது அவ்வளவு வேதனையும் வலியும் மிகுந்த ஒரு செயல்பாடாக அது மாறக்கூடியது நண்பர்களே. அப்படியான ஒரு ஒரு செயல்பாட்டுல நான் சில கதைகளையாவது ஒரு நல்ல கதைகள் எழுதியிருக்கிறேனா என்கின்ற கேள்வியை இந்த மாதிரியான கூட்டங்களின் வழியாக என்னை நானே கேட்டுக்கொள்வதற்கு நான் பயன்படுத்தி கொள்ளுகிறேன். இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய இந்த 10 கதைகளை நான் எழுதணும் அப்படின்னு நினைச்சப்போ வேற வேற வகையான ஒரு சொல்முறைகளில் எழுத வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. நான் விரும்புறேன் இந்த பிரியத்தின் ஹெர்பேரியம் ஒரு ஃபேண்டசி போல, அல்லது ஒரு மேஜிக்கல் ரியலிசம் போல, அல்லது வேறு மாதிரியான ஒரு ஒரு சொல்முறை நான் லீனியர் சொல்முறையில எழுதணும்னு நான் நினைச்சேன். இந்த கால நகை கதை எழுதுகிற போது எனக்கு ஒரு கதை இன்ஸ்பிரேஷனா இருந்தது ரொம்பவும். இசபெல் அலண்டோ அப்படின்னு ஒரு தென் அமெரிக்க ஒரு எழுத்தாளர். அவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்க. வேறு வேறுன்னு ஒரு தொகுப்புல பெருமாள் முருகன் வெளியிட்ட ஒரு தொகுப்புல வந்து அது இடம் பெற்றிருந்தது. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அதை படிக்கிற போதே. ஒண்ணுமே இல்லை, சாதாரணமான ஒண்ணு. ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு ஒவ்வொரு ஊரா போய் ஒரு சந்தையில உட்கார்ந்துகிட்டு சொற்களை விற்று கொண்டிருந்தாள். இதுதான் அந்த கதை. என்னங்க சார், சொற்களை போய் எப்படி சார் விற்க முடியும்? வகை வகையான சொற்கள். அப்ப அவளை பார்ப்பதற்கு வரக்கூடியவர்கள், அரசன் வந்தா அவனுக்கு தேவையான சொற்களை வாங்குவான், ஒரு விவசாயி வந்தா விவசாயிக்கு தேவையான சொற்களை வாங்குவான். இப்படியான ஒரு நரேஷன் வந்து அதை படிச்ச உடனே எனக்கு பயங்கரமான ஒரு சுவாரஸ்யம் தொற்றி கொண்டது. இதை போலவே ஒரு கதை எழுதணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப இந்த கொரோனா நேரத்துல பள்ளியில போய் உட்கார்ந்துட்டு இருந்த போது ஒரு ஜோசியம் பார்க்கிறவர் வந்து உட்கார்ந்தாருங்க. அவரோட பேசிட்டு இருக்கிற போதுதான் எனக்கு இந்த கதையை உருவாக்குறது. அப்ப அலண்டோனுடைய கதையில அந்த எளிய கிராமத்து பெண் வந்து சொற்களை விற்கிறாள், ஆனால் இந்த மனிதன் காலத்தையே விற்று கொண்டிருக்கிறார். அது எனக்கு தெரியாது, என்னுடைய காலத்தான் வந்து விற்கிறான். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. யோசிக்கிற போது எனக்கு வந்து வித்தியாசமா தோணுச்சு. அப்ப இதை எழுதணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாடுகள் எல்லாம் சேர்த்து ஒரு காலத்தை ஒருவன் விற்பது அப்படின்னு சொல்ற அந்த மெட்டபர் இருக்க, அந்த படிமம் இருக்கிறது, அதுவே வந்து ரொம்பவும் அற்புதமாக இருந்தது. அப்படிதான் வந்து நான் ஒவ்வொரு கதைகளையும் எழுதி பார்க்க தொடங்கினேன். அன்பார்ந்த நண்பர்களே, கதைகள் பல நேரங்களில் சிலாகிக்கப்படுகின்றன, பல நேரங்களில் திருடு போகின்றன, பல நேரங்களில் வந்து அந்த கதைகள் பேசப்படாமலேயே போய்விடுகின்றன. சாரோன் அவர்கள் இங்க குறிப்பிட்டது போல வல்லிசை பேசப்படும் என்று நான் உறுதியாக நம்பினேன். ஆனா பரிதாபகரமாக தலித் அறிவுஜீவிகளே கூட அதை பற்றி பேசவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றாக அந்த கதை இல்லை. நாங்கள் பறையடிக்கவில்லை, பறையை எதிர்த்தோம் அப்படின்னு ஒரு வரலாறை சொன்னா பறையை தூக்கி முன்னாடி வைத்து இதுதான் எங்களுடைய அடையாளம் என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எந்த தலித் அறிவுஜீவியும் கூட்டமும் அதை வந்து கொண்டாட மாட்டாங்க. ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து பறை அடிக்க கூடாதுன்னு சொன்னார். அதுக்காக ஒரு அமைப்பையே அவர் வந்து நடத்தினார், ஒரு இயக்கம் நடத்தினார். அப்ப இந்த வரலாறு என்பது தெரியாது. கடைசி வரைக்கும் ஒரு பெரிய பத்திரிகையில அதுக்கு ஒரு விருது தருகிறதாக சொல்லிட்டே இருந்தாங்க. அன்று இரவு வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் மறுநாள் வேறொரு நூலுக்கு விருது தரப்பட்டது. இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியதுதான். அப்ப ஒரு கதை இப்படியாகவெல்லாம் மாறும். இப்ப இந்த தொகுப்பிலே இருக்கக்கூடிய தொடர்ந்து எழுத வேண்டும் என்பதை இந்த தொகுப்பினுடைய இந்த கூட்டம் எனக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக உணர்த்துகிறது. ஏன்னா சமகால அரசியலின் மீது பெரிய அவநம்பிக்கைகள் உருவாகின்றன. கொள்கைனா என்ன? தேர்தல்ல ஒன்னா நின்று ஜெயிச்சு சீட்டு பிடிக்கிறது மட்டும்தான் கொள்கை, அதுக்காக தான் நாங்க வந்து கூட்டு சேர்ந்தோம் அப்படின்னு பேசுற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. எல்லாவற்றையும் துடைத்து கொண்டு, எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு, துரோகங்களை இழைத்து விட்டு மிக வெளிப்படையாக எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம், அது தமிழ்நாடு மட்டுமல்ல, இதற்கு நான் கோட்பாடுகளை குறை சொல்ல மாட்டேன். கோட்பாடுகள் மீது எந்த தவறுமே இல்லை. பெரியார் வந்து பெரியாருடைய கொள்கையோ கோட்பாடுகளோ இதற்கு தவறு இல்லை, அல்லது திராவிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் இதற்கு காரணம் அல்ல. இந்த சமூகம் இன்றைக்கு
மிகவும் வன்மமான ஒரு வெறுப்பு மிகுந்த வன்முறை மிக்க ஒரு சமூகமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், இது பயிற்றுவிக்கப்படாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் தான் தோன்றி சமூகமாக மாறி இருக்கிறது. அதற்கு மேலும் மேலும் உரம் போட்டு கொண்டு பின்னாடி வேலை செய்து கொண்டிருப்பது இந்துத்துவ சக்திகள். இது இப்படியே தான் இருக்கணும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்ப இந்த சூழலில் வெறுப்பும் வன்மமும் பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எழுத்தில் சரணடைவதை தவிர, எழுத்தில் புகழ் அடைவதை, புகலிடம் தேடுவதை தவிர வேறு ஒன்றும் எனக்கு தெரியவில்லை பராபரமே என்றுதான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து என்ன மாதிரியான விமர்சனங்கள் வந்தாலும், எம்மாதிரியான நெருக்கடிகள் வந்தாலும் எழுத வேண்டும், எழுதி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்கு இந்த கூட்டம், இதை போன்ற பாராட்டுரைகள், ஆய்வுரைகள், இதை போன்ற விமர்சனங்கள் எனக்கு உதவி செய்யும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த நேரத்திலே மிக நீண்ட காலமாக, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக நான் இலக்கியத்துறையில, எழுத்துத்துறையில இருக்கேன். ஒரு அரசியல் துறையில 25 ஆண்டுகள் சொன்னா, 1/4 நூற்றாண்டு கண்ட தலைவர் என்று தமிழ்நாட்டையே அலற விடுறாங்க. திரைப்படத்துல 25 ஆண்டுகள் சொன்னா அவர் ஒரு ஐக்கானாக தானாவே மாறிடுறார். ஆனா இலக்கியத்துல 25 ஆண்டுகள்ன்றதெல்லாம் ஒரு ஒரு கணக்கே கிடையாது. ஓ, அப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு கேட்கிற அளவிற்கு போயிடுச்சு. இது மிகவும் பரிதாபகரமான, மிகவும் வேதனை தரக்கூடிய, வெட்கப்பட தகுந்த ஒரு ஒரு சமூகம் இது, தருடம் இது. 30 ஆண்டுகளை கடந்து நான் எழுதிட்டு இருக்கிறேன். அதற்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய குடும்பம் தான். என்னுடைய துணைவியார், அப்புறம் என்னுடைய தாய் தந்தையர், தம்பிகள், உறவுகள், அதிலும் குறிப்பாக நட்பு, தோழமை. எவ்வளவு காலம் நான் எழுதி சம்பாதித்தது என்று பார்த்தால் மிக உறுதியாக, மிக நிச்சயமாக தோழமைகளைத்தான் நான் சம்பாதித்திருக்கிறேன். நட்பை தான் நான் சம்பாதித்திருக்கிறேன். அந்த தோழமை, அந்த நட்பு, அந்த குடும்ப சூழல், இது இன்னும் நீங்கள் எழுதுங்கள் என்று என்னை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு உதவி செய்கிறது, உந்தி தள்ளுகிறதாக நான் மிக உறுதியாக நினைக்கிறேன். அவர்களுக்கு இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே நான் என்னுடைய நன்றியை நான் சொல்லியாக வேண்டும். இந்த துறையை நிகழ்ச்சி நடத்தலாம் என்று சொல்லி அளித்து தலைமையேற்று அற்புதமான ஒரு உரையை வழங்கிய துறை தலைவர் ஐயா ஏகாம்பரம் அவர்களுக்கும், தற்செயலாக அமைவதுதான், நம்முடைய பகுதியினுடைய கதைகள் எழுதியிருக்கிற இந்த தொகுப்பிற்கு ஒரு தொகுப்புரையை நம்முடைய பகுதியிலிருந்தே ஒரு தம்பி பேசுறாரு அப்படின்னு சொல்றது ஆச்சரியம் தான் எனக்கு. சந்திப்பவர்கள், வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் பேச்சாளர், அன்புக்குரிய தம்பி கவிஞராகவும் வரக்கூடியவர் அவர். அப்புறம் இங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த தோழர்கள், இந்த துறையில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றி. மிக குறிப்பாக சுடர்வழி அவங்க சொன்னாங்க, கூட்டத்தை காலி பண்ணதுக்கு பெரிய பொறுப்பு சுருதி டிவியை தான் சேரும், ஏன்னா அதுல எப்படியும் போட்டுருவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அல்ல, அவர்கள் செய்வது மாபெரும் வேலை, மாபெரும் வேலை. நானெல்லாம் என் மூஞ்சி தெரியுமா டிவியில என்னெல்லாம் யோசித்திருக்கிறேன். ஆனா கபிலன் அழகா அதை காட்டுவார். அவருடைய டீம் இருக்குல்ல, இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. நீலம் வந்திருக்கிறாங்க, நீர்த்திரை வந்திருக்கிறது, கபிலன் வந்திருக்கிறார், இன்னும் நிறைய சேனல்ஸ் வந்திருக்கிறாங்க. எல்லோருக்குமே என்னுடைய அன்பும் நன்றியும்.